Hello teachers. History of English literature la நம்ம ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அண்ட் சாசர் ஷேக்ஸ்பியர் மில்டன் மூணுமே முடிச்சிட்டோம். இப்போ ட்ரைடன். ஹலோ டீச்சர்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சீரீஸ் தான் பார்க்குறோம். அதில் ஏஜ் ஆஃப் சாசர், ஷேக்ஸ்பியர், மில்டன் இது மூணு முடிச்சிருக்கோம். இப்போ ட்ரைடன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏஜ் ஆஃப் ட்ரைடன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, மில்டன் அப்படின்னால பியூரிட்டன் ஏஜ்னு படித்தோம். அப்போ ஒரு விஷயம் பார்த்தோம். சார்ல்ஸ் இஸ் அகெயின், சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து தலையை வெட்டிடுறாங்க. ஆலிவர் கிராம்வெல் வந்து வர்றாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவருடைய ஆட்சியில் வந்து என்ன பண்ணல, மக்களுக்கு பிடிக்கல. ஏன்னா ரொம்ப வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டேபிளாக இருக்குது, பட் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் வேல்யூஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறதே கிடையாது. ஸோ என்ன ஆகுது, மக்கள் வந்து திருப்பி பழையபடி யாருக்கிட்டே போகிறாங்க, சார்ல்ஸ் ஒன்னுடைய பையனான சார்ல்ஸ் செகண்ட்கிட்டே போய் என்ன ஏஜாக மாறிடும். அந்த ஏஜில் நம்ம பார்ப்போம் ரெஸ்டரேஷன் ஏஜ் அப்படிங்கிறதே வரும். ஸோ அதுதான் நடக்குது. ஆனால் இங்கேயுமே என்ன ஆகுது, சார்ல்ஸ் செகண்டோடைய ஆட்சியின் கீழே ரொம்ப மோசமானதாக இருக்குது.
ஓகே. ஸோ பயங்கரமாக இங்கே வந்து வேல்யூஸ் ஃபாலோ பண்ணுறதே இல்லை, அது அப்படியே ஆப்போசிட். பியூரிட்டன்ஸ் இருந்தது எப்படின்னா ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருந்தது. ஆனால் இங்கே என்ன ஆகுது, இது எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, மனம் போன போக்குள்ள வாழுங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஓகே. ஸோ அது அந்த இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ட்ரைடன் ரொம்ப சின்ன ஏஜ் தான், இந்த ஒரு கிளாஸ்லேயே முடிச்சிடலாம். ஸோ பேக்ரவுண்ட் பாருங்க, the age of Dryden began after the Stuart restoration. ஓகே. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க, ரெஸ்டரேஷன் சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் ரியாக்ஷன் அகேன்ஸ்ட் பியூரிட்டானிசம். எதுக்கு வந்து எதிராக இது இருக்கும், பியூரிட்டன் ஸ்பிரிட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியது. ஓகே. ஸ்ட்ராங் ரியாக்ஷன் அகேன்ஸ்ட் பியூரிட்டானிசம் அண்ட் ரிஜெக்ஷன் நாட் ஓன்லி ஸ்ட்ரிக்ட் ரிலிஜன் பட் அ மாடரேஷன் அண்ட் டீசன்சி. வெறும் ஸ்ட்ரிக்ட் ரிலிஜனுக்கு மட்டும் எதிராக இல்லை, இவங்க மொத்தத்திலே வந்து சமூகமே ஒரு மாதிரி சீர்கெட்டு போன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சொசைட்டி மூவ் டுவர்ட்ஸ் எக்ஸஸ் அண்ட் மாரல் லூஸ்னஸ். ஓகே. ஸோ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்காங்களாம், மாரல் லூஸ்னஸோடு இருக்காங்க. ரைட். ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸஸ் அண்ட் மாரல் லூஸ்னஸோடு இருக்குது. அப்போ மாரல் டிக்ளைன் அண்ட் கரப்ஷன் இந்த ஏஜில் நம்ம அதான் பார்க்குறோம். மாரல் டிக்ளைன் அண்ட் கரப்ஷனை இங்கிலாந்து ரீச் அ லோ பாயிண்ட் இன் சோஷியல் மொராலிட்டி. என்னவாயிருச்சு, மாரல் வேல்யூஸ் எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ இங்கிலாந்து வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கீழ்நிலைக்கு போயிருச்சு. அண்ட் கோர்ட் ஆஃப் சார்ல்ஸ் செகண்ட் வாஸ் ஹைலி இம்மாரல் அண்ட் ஷேம்லெஸ். இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். எப்படி இருக்கு, ஹைலி இம்மாரல் அண்ட் ஷேம்லெஸ்ஸாக இருக்குது இவருடைய கோர்ட். அண்ட் என்ன ஆகுது, அதனால விர்ச்சுவல் எல்லாத்தையும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹிப்போக்ரஸி அண்ட் ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம் இது எல்லாத்தையும் இவங்க மார்க் பண்ணுறாங்க. கரப்ஷன் வந்து கண்ட்ரி பியாண்ட் கோர்ட் டு காமன் சொசைட்டி எல்லா பக்கமும் பரவிடுச்சு. நாட் ஓன்லி கோர்ட், ஆல் ஓவர் சொசைட்டியுமே கரப்ஷனுங்கிறது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இண்டிவிஜுவல் குட்னஸ் எக்ஸிஸ்டட் பட் ஓவரால் மாரல் டோன் டிக்ளைன். தனி மனித ஒழுக்கம் இருந்தாலுமே அங்கங்கே இருந்தாலுமே என்னவாயிருச்சு, ஓவரால் சொசைட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாரல் வேல்யூஸ் வந்து கம்மி ஆகிருச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இம்பாக்ட் ஆன் லிட்ரேச்சர். இதே இது லிட்ரேச்சரில் இப்போ எப்படி சமூகம் இருக்கோ அதோடைய தாக்கம் தானே இலக்கியத்துலையும் இருக்கும். அப்போ லிட்ரேச்சரில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்ட் சோஷியல் கண்டிஷன்ஸ். ஓகே. சோஷியல் கண்டிஷன்ஸை தான் லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ ரெஸ்டரேஷன் லிட்ரேச்சர் என்ன பண்ணுது, ஆஃபன் ஓப்பன்லி கரப்ட் அதை காட்டுது. அண்ட் லேக் த மாரல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெப்த். அதோடலாம் எழுத மாட்டாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் டெப்த் இருக்கணும்ல, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ அதோட எதுவுமே எழுதுறது இல்லை. அப்போது சீரியஸ் பர்பஸ் இருக்காது, ஸ்ட்ராங் பேஷன் இருக்காது, க்ரியேட்டிவ் இமேஜினேஷனுங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்த லிட்ரேச்சருக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ லிட்ரேச்சர் எப்படி இருக்குது, வெரி லிமிட்டட், லெஸ் எலவேட்டட்னா ஒரு கிரேட்னஸோடு இருக்கிறது, அந்த அளவுக்குலாம் நல்ல ஒர்க்ஸ்ன்னு எதையும் எடுக்கலையா. அண்டு எர்த் பவுண்டாக இருக்குது. ஓகே. ஷிஃப்ட் அண்ட் லிட்ரரி நேச்சர் அண்ட் போய்ட்ரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, லிட்ரேச்சர் வந்து பிகம் இன்டலெக்சுவல் நாட் இமோஷனல். லிட்ரேச்சருங்கிறது எப்படி இருக்குது, இன்டலெக்சுவலாக இருக்குது. அதாவது நம்ம ரொம்ப வந்து இமோஷனல் கனெக்ட் வந்து நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தானே நம்மளால் வந்து, அதாவது ஒரு ஒர்க்கை சும்மா எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப ரேஷ்னலாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கோன்னு வைங்களேன், இமோஷனல் கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா அது அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காது. நமக்கு ஏதாவது ஒன்று ஆத்மார்த்தமாக கனெக்ட் ஆகணும்.
இங்க பூரா ஒர்க்குமே எப்படித்தான் இருக்கு, இன்டெலெக்சுவலா இருக்கு, ரொம்ப அறிவார்ந்ததாக இருக்கு, நாட் இமோஷனல்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க எப்போ வந்து ரொம்ப இமோஷனலா இருப்பீங்க, கொஞ்சம் இமோஷனல் எப்படி சொல்றதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம் வந்து ஒரு லவ் இல்லை ஒரு ஃபேமிலியோட ஒரு ஒரு கனெக்ஷன் இப்படியெல்லாம் இருக்கிறோன்னா ஆப்வியஸாக அப்போ நம்ம ஒரு கட்டத்தில் நாமளே வந்து இந்த லாஜிக்லாம் திங்க் பண்ணுறது இல்லாமல் நம்ம சொல்கிறோம்ல நிறைய ஏமாந்துட்டோம், நான் இதெல்லாம் திங்க் பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அப்போ நம்ம இன்டெலெக்டாக இருந்தோம்னா இல்லை, ஏதோ ஒன்று நம்மளுக்கு அறியாமையாகவே நம்மளை வச்சுட்டு இருந்திருக்கும், அப்படி தானே? அப்போ எப்போ நம்ம வந்து ஓவர் லாஜிக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்குள்ளே என்ன குறைஞ்சிரும்னு சொல்கிறோம், ஒரு இமோஷனல் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த ஏஜும் இருக்கும். இவங்களுக்கு மாரல் வேல்யூஸ் பற்றி கவலையே கிடையாது, அப்படி தானே இந்த ஏஜில் இப்போ இந்த பீரியட் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்காங்க. மாரல் லூஸ்னஸ்னு பார்த்தாச்சு. அடுத்து எப்படி இருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் பெரிய லெவல் கனெக்ட் இல்லை. அப்போ அவன் லாஜிக்காக தான் யோசிப்பான். அது எப்படி என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு லாஜிக் ரீசன் கேட்பான். இதெல்லாம் எப்படி நடக்கும், இப்போ கடவுள் வந்து கடலை 2ஆக பிரித்தாரு, அதில் நடுவில் வழி போச்சுன்னு சொல்லிட்டு பிப்ளிக்கலாக இருக்குன்னா உடனே இவங்களுடைய கேள்வி எப்படி இருக்கும், அது எப்படி அதெல்லாம் நம்புறபடியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னவாகிடும், இது அந்த கனெக்ட் இருக்காது. ஸோ அப்போ ஒர்க்கு எல்லாமே இப்படி லாஜிக்காக தான் வர ஆரம்பிச்சது, இன்டெலெக்சுவலாக தான் வர ஆரம்பிச்சது. ஸோ அனலிட்டிக்கல் நாட் இமேஜினேட்டிவ். அப்போ இமேஜினேட்டிவோட எழுதுகிற ஒர்க் எல்லாமே இந்த டைமில் சக்ஸஸ் ஆகாது, அதனால இப்படி எழுதுறாங்க. ஸோ டோன் வந்து ப்ரில்லியண்டாக இருக்குது, பட் ஹார்ட் அண்ட் அன்சிம்பத்தட்டிக்காக இருக்கும் இதில் உள்ள ஒர்க்கில் எல்லாம். பொயட்ரிங்கிறது எப்படி மாறுதுன்னா பொயட்ரி மாதிரி இல்லையா, ப்ரோஸ் மாதிரி இருக்கும். அப்போ பொயட்ரி பிகம் ப்ரொசைக். ட்ரைடன் ஏஜில் பொயட்ரிங்கிறது எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்க. ப்ரொசைக் அப்படின்னா என்னது, பிகம் லைக் அ ப்ரோஸ் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஜட்ஜ் பை ப்ரோ ஸ்டாண்டர்ட்ஸ். பொயட்ரியுமே எதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க, ப்ரோஸில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கும். அப்போ ஒரு உரைநடைனா இதெல்லாம் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல, அதே ஸ்டாண்டர்டோட தான் இதையும் பார்க்குறாங்களாம். ஸோ எட்மண்ட் ஸ்பென்சர், ஜான் மில்டன் அப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்திருப்போம் நம்ம. அப்போ எட்மண்ட் ஸ்பென்சர்னாலே அவருடைய இமேஜினேஷன், ஜான் மில்டன்னா ஸ்பிரிச்சுவல் டெப்த்து, அப்படி நல்ல நல்ல பொயட்டெல்லாம் பார்த்தனாம இப்போ என்ன ஆயிடுச்சு, பொயட்ரி யூஸ்ட் ஃபார் ஆர்கியூமெண்ட், கான்ட்ரவர்சி அண்ட் சட்டையராக மாறிடுச்சு. ஓகே, அடுத்த ரைஸ் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன ஆகுது, ரெஸ்டரேஷன் ரைட்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் ப்ரோஸ். ரெஸ்டரேஷன் ரைட்டர்ஸ்லாம் யாரும் மாடர்ன், ஏன்னா இந்த ஏஜ்னாலே ப்ரோஸ் தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஏஜில் ட்ராமா, அதுக்கு முன்னாடி பொயட்ரி அப்படின்னு பார்த்துட்டே வரோம்ல. இந்த ஏஜ்னாலே என்னன்னு பார்க்குறோம், ப்ரோஸ்ன்னு பார்க்குறோம். அப்போ நிறைய மாடர்ன் இங்கிலீஷ் ப்ரோஸ் வர்றதுக்கு இந்த ஏஜ் ஒரு காரணமாக இருக்குது. அப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது, அங்கே உள்ள ஒர்க்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் பிகம் லீடர் இன் ஆர்ட் அண்ட் டேஸ்ட். ஓகே, ஃப்ரான்ஸ் தான் என்னவா இருக்குது, ஒரு முன்னோடியாக இருக்குது. இங்கிலாந்து அடாப்டட் ஃப்ரெஞ்ச் லிட்ரரி ஐடியாஸ் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஸ்டாண்டர்ட்ஸ் எங்கேருந்து வாங்குறாங்க, பாரோ பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே க்ரீக் அண்ட் இட்டாலி அப்படி தான் பார்த்துட்டே வந்தோம். இப்போ எங்கே பார்க்குறோம், ஃப்ரான்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அப்போ ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் எப்படி இருக்குமா, ரொம்ப கிளாரிட்டியோட, லைவ்லினஸ்ஸாக, ஒரு கரெக்ட்னஸோடு இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர். அப்போ இப்படி இருக்க லிட்ரேச்சரை பார்த்து இவங்களும் அதே மாதிரி எழுத ஆரம்பிக்காங்க. அப்போ லிட்ரேச்சர் ஆஃப் பொலைட் சொசைட்டி எப்படி இருக்கும், சொஃபிஸ்டிகேஷன் அண்ட் லேக் ஆஃப் டீப் எமோஷன். அங்கேயும் இதே பிரச்சனை தான், ரொம்ப எமோஷ்னலாலாம் இல்லை. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க. அப்போ என்ன டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும், இன்டெலெக்ட் அண்ட் கிரிட்டிசிசம் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, இன்டெலெக்ட் அண்ட் கிரிட்டிசிசம். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டெவலப்ட் ஆர்டர், ரெகுலாரிட்டி அண்ட் குட் சென்ஸ். ஓகே, ஸோ பொயட்ரி பிகம் என்னவாகுது, ஆர்டிஃபிஷியல் அண்ட் ஃபார்மலாக மாறுது. ஃபீலிங்ஸ், இமேஜினேஷன், இமோஷன் இது எதுக்குமே வந்து பெரிய வேல்யூ இல்லை, அதுக்கு பதிலாக இன்டெலெக்ட்னு மாறிட்டாங்க. அப்போ 4 ரன்னர்ஸ் ஆஃப் ட்ரைடன். ட்ரைடனுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோடிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் ஞாபகம் வைக்கணும். ஸோ ஜான் ட்ரைடன் சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் தி ஏஜ். இவரை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஏஜே பேரே அதுக்கு தான் இருக்குது, இவரை வச்சு தானே இருக்குது ஏஜ் ஆஃப் ட்ரைடன். அப்போ த கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் எ லிட்டில் ஏஜ்னு ஹட்சன் இவரை வந்து இந்த புக்கில் ரெஃபர் பண்ணுறாரு. த கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் லிட்டில் ஏஜ்னு ஹட்சன் யாரை சொல்கிறாரு, ட்ரைடனை சொல்கிறாரு. இந்த ஏஜ், இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அண்ட் பிஃபோர் ஸ்டடியிங் ட்ரைடன் ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் இன்ஃப்ளூயன்சஸ். என்ன ஆகுறாரு, ட்ரைடனை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரைடனுக்கு முன்னோடியாக இருந்தவங்க யார் யாருங்கிறத படிக்கணும். அப்போ யாரெல்லாம், எட்மண்ட் வேலர் அண்ட் சர் ஜான் டென்ஹாம். எட்மண்ட் வேலர், சர் ஜான் டென்ஹாம், இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இவங்க தான் 2 இம்பார்ட்டன்ட் பயோனர்ஸ் ஆஃப் ட்ரைடன்.
ட்ரைடனுக்கு முன்னாடி இவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு அப்புறம் தான் இவர் வர்றாரு. எப்படி நம்ம ஷேக்ஸ்பியருக்கு பயனர் முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இவங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஸோ த ரோல் இன் லிட்ரரி ஹிஸ்ட்ரி, இவங்க அப்படி என்ன தான் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயட்ரிக்கு இதை வந்து இவங்க தான் மெயினாக வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கன்சிடர்ட் பயனர்ஸ் ஆஃப் த கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி. ஓகே, ஸோ லெட் எ ரியாக்ஷன் அகேன்ஸ்ட் obscurity and excess of metaphysical poets. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் மெட்டாபிசிக்கல் poets மில்டன் பீரியட்ல, அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு ஜான்டன்ல இருந்து. இதெல்லாம் இருந்தது முதல்ல ஒரு புரியாம. அப்ஸ்கியூரிட்டினா என்னது? அப்ஸ்கியூரிட்டினா என்னது? ரொம்ப வந்து புரியாம இருக்கிறது, அப்படிதான் நான் குழப்பம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கு போயட்ரி. அண்ட் மெட்டாபிசிக்கல் poets தான் அதிகமாக எழுதுறாங்க. அப்போ இது மாதிரி இருந்த காலகட்டத்தில் இவங்க அதுக்கு அகேன்ஸ்டா எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி அப்படித்தானே இருந்தது. இது மாதிரி இனிமேல் இருக்கக்கூடாது, அப்ஸ்காரிட்டியோட இல்லைன்னா மெட்டாபிசிக்கல் பாயிண்ட் ஸ்டைலில் எழுதக்கூடாதுன்னு இந்த 2 பேர் முடிவு பண்ணுறாங்க, எட்மண்ட் வேலர் அண்ட் சர் ஜான் டென்ஹாம். அப்போ என்ன ஆகுது? ஒர்க் வந்து ஒரு கிளாரிட்டியோட, நீட்னஸ் அண்ட் ஆர்டர், குட் சென்ஸ் அண்ட் போயட்ரிங்கிறது தான் இவங்களுடைய கான்செப்டாக இருக்குது. அப்போ ரீஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் வேர்சிஃபிகேஷன், இந்த போயட்ரிக்கான கான்செப்டே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க. எப்படி மாறுதுன்னா, போயட்ரி பிஃபோர் தம், இவர்களுக்கு முன்னாடி போயட்ரி எப்படி இருந்ததுன்னா ஒரு ரஃபாக, இர்ரெகுலராக அண்ட் ஹார்ஷாக இருந்துதான். ஓகே, இவங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த வேர்சிஃபிகேஷன்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் பண்றாங்க. போயட்ரிங்கிறது ரொம்ப ஸ்மூதரா, மோர் கண்ட்ரோல்டா மாறுது. ஓகே, ஸோ திஸ் ரிஃபார்ம் இஸ் த மெயின் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது இல்லை. அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எட்மண்ட் வேலர். சரி, எட்மண்ட் வேலருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்ப்போம். மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ரிஃபார்மர் அமங் த 2. இந்த 2 பேர் பார்த்தோம்ல, சர் ஜான் டென்ஹாம் அண்ட் எட்மண்ட் வேலர். இவங்க 2 பேர்ல இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவரும். ஓகே, ஸோ ட்ரைடனே இவரை பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ரொம்ப வந்து த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ரீஃபார்மர் அப்படின்னு எட்மண்ட் வேலரை யார் சொல்றா? ட்ரைடனே ப்ரைஸ் பண்ணியிருக்காராம். அப்போ கீ கான்ட்ரிபியூஷன் என்ன? யூஸ் ஆஃப் ரைம். நல்ல வந்து வேர்சிஃபிகேஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரி இதில் ரைம் நல்லதாக யூஸ் பண்ணுறாங்க. போயட்ரிங்கிறது ரொம்ப ஹார்ஷ், ரஃப்பாக இருந்த மாதிரியான ஒரு டோனை மாற்றி ஸ்மூத் அண்ட் ஆர்டிஸ்டிக்காக மாற்றுறாரு யார்? எட்மண்ட் வேலர். ஸோ இன்ட்ரடியூஸ்ட் ஹேபிட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் சென்ஸ் வித்தின் 2 lines. இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஏஜ் பா இருக்கு? ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கப்புறமா நமக்கு என்ன ஏஜ் இருக்கு ட்ரைடனுக்கு அப்புறமா? இதுக்கப்புறமா என்ன ஒர்க் இருக்கு? இதுக்கப்புறமா என்ன டாபிக்? வெரி குட், போப். அப்போ ஏஜ் ஆஃப் போப்னாலே உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? கப்லெட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு முன்னோடி இவங்க தான். 2 லைனில் திருக்குறள் மாதிரி நம்ம சொல்கிறது, 2 அடியில் என்ன பண்ணிடுவாங்க? ஒரு பெரிய விஷயத்த கன்வே பண்ணிடுவாங்க. அப்போ அது மாதிரி இவர் தான் எழுத ஆரம்பிக்கிறாரு. யாரு? எட்மண்ட் வேலர் எழுதுறாரு. ஸோ இன்ட்ரடியூஸ் ஹேபிட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் சென்ஸ் வித்தின் 2 lines. ஓகே, ஸோ 2 லைனில் எழுதி முடிக்கணும். அப்போ இந்த ஹெராயிக் கப்லெட், அதாவது க்ளோஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். க்ளோஸ்டு கப்லெட், ஹெராயிக் கப்லெட் அப்படிலாம் சொல்கிறோம்ல, இந்த ஃபார்ம் இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் எங்கே ஆரம்பித்தாலும் இதை பயங்கரமாக பாப்புலரைஸ் பண்ணது யாரு? போப். ஓகே, ஸோ வேலர் மேஜர் அச்சீவ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெராயிக் கப்லெட், இவர் தான் எழுதுறாரு, எட்மண்ட் வேலர். அப்போ ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இந்த ஹெராயிக் கப்லெட்டில்? சென்ஸ் எண்ட்ஸ் வித்தின் த செகண்ட் லைன். முதல் லைனில் ஆரம்பிச்சிருப்போம், அந்த கம்ப்ளீட் தாட்டையும் 2வது லைனில் முடிச்சிடும். நம்ம திருக்குறள் மாதிரி தான் 2 வரியில என்ன பண்ணிடுவோம்? ஒரு பெரிய கான்செப்டை சொல்லி முடிச்சிருவோம். ஸோ இப்போ பேலன்ஸ் பிட்வீன் மெட்ரிக்கல் பாஸ் அண்ட் ரெட்டரிக்கல் பாஸ் ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எழுதுறாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் ஏர்லியர் போயட்ரி என்ன? மீனிங் ரேன் ஓவர் மெனி லைன்ஸ். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? அடுத்தடுத்த ஸ்டான்ஸாக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக நம்ம படித்தாதான் அதோடைய ஓவரால் மீனிங் என்னன்னு நமக்கு புரியும். ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல. ஸோ ஏர்லியர் மீனிங் ரேன் ஓவர் மெனி லைன்ஸ், now clear complete units. ஓகே, இப்போ அப்படி இல்லை, ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அதிலே ஓவரால் மீனிங்கையும் சேர்த்து கொடுக்குறோம். அப்போ கிளாரிஃபிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்னவா இருக்கு? க்ளோஸ்டு கப்லெட் நாட் இன்வென்டட் பை வேலர். அதாவது இவர் எழுத ஆரம்பிக்கிறாரு, பட் இவர் வந்து என்ன பண்ணல? இன்வென்ட் பண்ணல, பட் ஹி ரிவைவ்ட் அண்ட் பாப்புலரைஸ்ட் இட். ஓகே, அது எழுத ஆரம்பிக்கிறது இவர், அதுக்கு முன்னமே இருக்குது இந்த ஃபார்மெட்டு. அப்போ எழுத ஆரம்பிக்கிறது யாரு? எட்மண்ட் வேலர் வந்து எழுத ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போஸ் ஏர்லியர் ட்ரெண்ட் லூஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபார்ம்லெஸ் வேர்சஸாக இருக்கிறத இவர் தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக மாற்றுறாரு. பிகினிங் ஆஃப் அ நியூ பொயட்டிக் மூமெண்ட் இவங்க தான் கொண்டு வராங்க.
அப்போ லேட்டர் பர்ஃபெக்ஷன் ஆஃப் தி கப்லெட். லேட்டர் என்ன ஆகுது, இதை யாரு நல்லா வந்து இதுல ஒரு பர்ஃபெக்ஷன் அச்சீவ் பண்றது யாருன்னா நம்ம சொன்னதுதான் அலெக்சாண்டர் போப் தான். ஸோ போப் தான் இதை பெரிய லெவல் பாப்புலர் ஆக்குறாரு. ஸோ ஃபார்ம் டிட் நாட் ரீச் த பர்ஃபெக்ஷன் இன் வேலர்ஸ் டைம். எட்மண்ட் வேலர் வந்து இதை நல்ல விதமாக எழுதினாலும் அதோடைய பர்ஃபெக்ஷன் வந்து எட்மண்ட் வேலர் வந்து ரீச் பண்ணலை. பட் போப் அதை வந்து ரீச் பண்ணுறாரு. ஏன்னா போப்போட நிறைய இது இருக்கு. ஸோ ஏர்எஸ் ஹியூமன் அப்படிலாம் பார்க்குறோம்ல, நம்ம அடிக்கடி சொல்றதுதான் மன்னிக்கிறது தவறு செய்கிறது மனுஷ இயல்பு, மன்னிக்கிறது கடவுள் இயல்புன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் அவர் அப்போவே சொல்லிட்டாரு. இது மாதிரி பெரிய பெரிய கான்செப்ட் எல்லாம் அவர் ரொம்ப அழகாக வார்த்தைகளை ரொம்ப கம்மியாக்கி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரைட்டர் தான் போப். ஓகே, ஸோ வேலருடைய ரோல் பாத் பிரேக்கர், அது புதுசாக ஒரு விஷயத்த இந்த ஹெரோயிக் கப்லெட் அப்படிங்கிற கான்செப்டை முதல்ல கொண்டு வராரு. இதுதான் எட்மண்ட் வேலரை பற்றி படிக்கிறோம். Wait. And the contribution of Sir John Denham. என்னென்ன கான்ட்ரிபியூஷன் அடுத்தவர் பயனர் 2 பேர்ல எட்மண்ட் வேலரை பார்த்தாச்சு. அடுத்து ஜான் டென்ஹாம். ஜான் டென்ஹாம் வந்து அவருடைய முக்கியமான ஒர்க்கு கூப்பர்ஸ் ஹில். இது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் போம். ஓகே, கூப்பர்ஸ் ஹில் இது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் போம். அண்ட் அந்த இடத்த பற்றி டிஸ்கிரைப் பண்ணி இருக்கும் எழுதுவாங்க. ஸோ ஹெல்ப் இன் கண்டினியூங் ரிஃபார்ம் அண்ட் வெர்சிஃபிகேஷன், இவரும் அதே தான் கொண்டு வர்றார். அலாங் வித் வேலர் கிளாசிக்கல் பொய்டிக் ஸ்டைல இவருமே வந்து இம்ப்ரூவ் பண்றாரு. ஓகே, ஸோ ட்ரைடனோட ஃபைனல் எவாலுவேஷன் பார்த்தா ட்ரைடன் சொல்றாரு இங்கிலீஷ் வெர்சிஃபிகேஷன் வாஸ் இன் இட்ஸ் நன் ஏஜ், அதாவது இம்மெச்சூர் ஸ்டேஜா இருக்கு. சார் ஜான் டென்ஹாம்க்கும் எட்மண்ட் வேலருக்கும் முன்னாடி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எப்படி இருக்கான், இம்மெச்சூர் ஸ்டேஜா இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. A little learning is a dangerous thing. Very good. அதே மாதிரி an honest man is the noblest work of God அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட். ஓகே, an honest man is the noblest work of God அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யா, ஸோ வேலர் அண்ட் டென்ஹாம் டெவலப்ட் அண்ட் மெச்சோர்டு பொய்டிக் ஃபார்ம். இவங்க 2 பேர் தான் ஒரு மெச்சோர்ட் பொய்டிக் ஃபார்மாக கொண்டு வராங்க. அண்ட் ரெகனைஸ்ட் அஸ் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் பொய்டிக் ஸ்டைல் பிஃபோர் ட்ரைடன். இவங்களை நம்ம எப்படி தான் பார்க்குறோம், தீஸ் டூ found the modern poetic style before Dryden அப்படிங்கிறது தெரியும். அடுத்த பார்க்கறது ஜான் ட்ரைடன் பற்றி பார்க்குறோம். இப்போ ஜான் ட்ரைடனோட பயனர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ட்ரைடன் பார்க்குறோம். ட்ரைடன் எப்போ பிறக்கிறாரு, 1631 ஆல்ட்விங்கிள் ஆல் சைன்ஸ் நார்தம்ப்டன்ஷயரில் பிறக்கிறாரு. ஓகே, ஆல்ட்விங்கிள் ஆல் சைன்ஸ் நார்தம்ப்டன்ஷயர். எங்கே படிக்கிறாரு, வெஸ்ட்மினிஸ்டர் ஸ்கூல், ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில் படிக்கிறாரு. லண்டன்ல வந்து 1657 வந்து செட்டில் ஆகுறாரு. அப்போ இவருடைய பொலிட்டிக்கல் ஷிஃப்ட், ஏர்லி கரியர் அண்ட் பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இவரோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னன்னா ஹெரோயிக் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டெத் ஆஃப் ஆலிவர் கிராம்வெல். தலைவர் எப்படின்னா இங்கேயும் அங்கேயும் போகக்கூடிய ஆளு. பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் தான், ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க போறதே கிடையாது. இங்க எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சியில தவிர்வார். ஸோ அதான் ஹெரோயிக் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டெத் ஆஃப் ஆலிவர் கிராம்வெல் அப்படின்னு 1659 எழுதுறாரு. அடுத்து லேட்டர் வந்து ஆஸ்ட்ரியா ரெடக்ஸ், ஆலிவர் கிராம்வெல் இறந்ததுக்கு ரொம்ப கவலையோட ஒரு போயம் எழுதியாச்சு. அடுத்து சார்ல்ஸ் II உள்ள வராரு. ரெஸ்டரேஷன் பீரியட் அகைன் ஸ்டார்ட் ஆகுது. உடனே அவரை புகழ்ந்தாச்சு ஆஸ்ட்ரியா ரெடக்ஸ் அப்படின்னு, செலிப்ரேட்டிங் ரெஸ்டரேஷன் ஆஃப் சார்ல்ஸ் II. எல்லாத்துக்கும் பாரபட்சம் பார்க்காம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹெரோயிக் ஸ்டாண்ட்ஸா ஆன் தி டெத் ஆஃப் ஆலிவர் கிராம்வெல் 1659 எழுதுறாரு. அடுத்தது ஆஸ்ட்ரியா ரெடக்ஸ் அப்படிங்கிறது சார்ல்ஸ் II வருகையை செலிப்ரேட் பண்ற மாதிரி எழுதுறாரு. ஓகே, ஸோ ஷோஸ் த ராபிட் பொலிட்டிக்கல் ஷிஃப்ட். இவர்னால அதுதான் இங்கேயும் சப்போர்ட் பண்றாரு, அங்கேயும் சப்போர்ட் பண்றாரு. ஃப்ரம் சப்போர்ட்டிங் கிராம்வெல் டு பிரைசிங் மொனார்கி. ஓகே, ஸோ கெரியர் ட்ராமாட்டிஸ்ட் எப்படி இருக்குன்னா பிகன் ரைட்டிங் ஃபார் த ஸ்டேஜ் இன் 1663. அப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கிறார். ட்ராமாட்டிக் கெரியர் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. 1663 டிராமா எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ டிராமா அப்படிங்கிறது என்னன்னா மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் லிட்ரரி ஃபீல்ட் அட் தட் டைம். நீங்கள் ப்ரோஸ் போய்ட்ரி எழுதி அது பாப்புலர் ஆகி உங்களை ஒரு ப்ரொஃபவுண்ட் ரைட்டர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளே ஒன்று எழுதி ஸ்டேஜ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, ஆடியன்ஸ் வந்து பார்க்க வருவான். அவன்கிட்ட 1000 பேர் பார்க்குறாங்க, அங்கங்கே ஸ்டேஜ் போகுது அப்படின்னா அழகாக ரீச் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடலாம், நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அந்த டைமில் அதுதான் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஃபார் அபவுட் 15 years பிளே ரைட்டிங் வாஸ் ஹிஸ் மெயின் ஆக்குபேஷன். 15 வருஷம் தலைவர் உட்காந்து என்ன தான் எழுதியிருக்காரு, ட்ராமா தான் எழுதியிருக்காரு. ஓகே, ஓகே, ஸோ லாரேட்ஷிப் அண்ட் ரைஸ் அஸ் அ சட்டேரிஸ்ட். எப்போ வந்து இவர் பொயட் லாரேட்டாக மாறுறாருன்னா அப்பாயிண்டட் பொயட் லாரேட் இன் 1670. ஓகே, 16
70ல poet laureate மாறாரு. நியூ ஃபேஸ் பிகின்ஸ் இன் 1681. அடுத்தது என்ன ஆகுது, 1681ல ஒரு ஒர்க் எழுதுறாரு, அப்சலாம் அண்ட் அக்கிட்டோஃபர். இது பிஜியில் நம்ம படிப்போம், பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் நமக்கு இது இருக்கு. அப்சலாம் அண்ட் அக்கிட்டோஃபர் ஃபர்ஸ்ட் மேஜர் சட்டையர், ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார். இங்கிலாண்டோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பிப்ளிக்கல் ஹிஸ்ட்ரி இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி அவ்வளோ சூப்பராக வந்து, ஏன்னா அப்படியே நல்லபடியாக அமைஞ்சு போச்சு, அப்படிதான் சொல்லணும். ஓகே, ஸோ அதே பைபிளில் நடந்த மாதிரி ரியல் லைஃப்லேயும் இங்கே ரியல் சுச்சுவேஷன்லேயும் நடக்கும்போது இவருக்கு எழுதுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக போச்சு. ஸோ அவ்வளோ நல்லா வந்து அந்த ஒர்க் கொடுத்துருப்பாரு அப்சலாம் அண்ட் அக்கிட்டோஃபர். ஓகே, ஸோ ஃபாலோட் பை அதர் வேர்ஸ் சட்டையர்ஸ். இதுக்கப்புறம் நிறைய வேர்ஸ் சட்டையர்ஸ் எழுதுறாரு. அப்போ எஸ்டாப்ளிஷ் இவர் வந்து கிரேட் சட்டேரிக்கல் பாயிண்ட்னு இவரை வந்து கூப்பிடுற அளவுக்கு அவ்வளோ பாப்புலர் ஆக்கிட்டாரு. ஸோ ரிலீஜியஸ் ஒர்க் அண்ட் கன்வர்ஷன். என்னென்ன ரிலீஜியஸ் ஒர்க்லாம் எழுதுறாரு? ரோட் தியாலஜிக்கல் போம்ஸ். என்னென்ன போம்ஸ்? ஸ்பிரிச்சுவலாக எழுதுறாங்க. ரிலீஜியோ லேசி 1682ல் எழுதுறாரு. ரிலீஜியோ லேசி 1682ல் எழுதுறாரு. சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஏன்னா ரெண்டு குரூப், பியூரிட்டன்ஸ் இந்த பக்கம் கேத்தலிசம். அப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுறது சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு யார்? ரிலீஜியோ லேசிங்கிறது. அடுத்தது த ஹிண்ட் அண்ட் தி பேந்தர்னு 1687ல் எழுதுறாரு. அது ரோமன் கேத்தலிசம்க்கு சப்போர்ட் பண்ணி. நீ பொலிட்டிக்கலாக தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா ஸ்பிரிச்சுவலாகவும் இப்படி தான் இருக்கிறேன்னு நமக்கு தோணும். ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் தான். ஸோ ரிலீஜியோ லேசி 1682 நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? டிஃபென்ஸ் த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. த ஹிண்ட் அண்ட் தி பேந்தர் 1687 டிஃபென்ஸ் ஆஃப் ரோமன் கேத்தலிசம். ஸோ ரெண்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணியாச்சா. லேட்டர் கேத்தலிசம்க்கு கன்வெர்ட் ஆகியாச்சு. ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்லையும் ஹி ஆஃபன் ஷிஃப்ட் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது லேட்டர் லைஃப் அண்ட் டெத், க்ளோரியஸ் ரெவல்யூஷன். ஓகே, க்ளோரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அடுத்து ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று நடைபெறுது. ஓகே, ஸோ யார் ஆட்சிக்கு வர்றா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, இதை தான் வந்து பிளட்லெஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, வெயிட். வெரி குட். ஸோ க்ளோரியஸ் ரெவல்யூஷன், ஏன்னா சார்ல்ஸ் தி செகண்டுக்கு அப்புறமா யார் வருவா? ஜேம்ஸ் தி செகண்ட் வர்றாரு. ஜேம்ஸ் தி செகண்டோட பொண்ணு வந்து குவீன் மேரி, அவங்க மேரி தி செகண்ட், அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் க்ளோரியஸ் ரெவல்யூஷன். ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றம் நிகழுதுன்னா, அப்போ மொனார்க்ஸ் கிட்ட ஆட்சி மாற்றம் நிகழுதுன்னா கண்டிப்பாக ஏதாவது சண்டை பிரச்சனைகள் இப்படி ஏதாவது வரணும். ஆனால் இது எதுவுமே வந்திருக்காது. அதனால தான் இது பிளட்லெஸ் ரெவல்யூஷன், க்ளோரியஸ் ரெவல்யூஷன் சொல்கிறாரு. பொண்ணுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. ஓகே, ஸோ க்ளோரியஸ் ரெவல்யூஷன் அஃபெக்டட் ஹிம் பேட்லி. லேட்டர் லைஃப்பில் என்ன ஆயிடுச்சு, இந்த ஆட்சி மாற்றம் இவருக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. அண்ட் இவருக்கு வந்து poet laureateங்கிற அந்தஸ்தையும் இழக்கிறாரு. நோ மோர் அஃபிஷியல் சப்போர்ட் அண்ட் டர்ன் ஃபுல்லி டு லிட்ரேச்சர். இதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கலாக எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம், லிட்ரேச்சருக்கு ஃபுல்லாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ கண்டினியூட் ரைட்டிங் வித் கரேஜ் அண்ட் டெடிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் பீரியடில் 5 பிளேஸ் வந்து எழுதுறாரு. டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு. யாரோடதுன்னா ஜுவைனால், பர்சியஸ், வேர்ஜிலுடைய ஒர்க்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஃபேபிள்ஸ் ஒன்று எழுதுறாரு. எங்கேருந்து இந்த ஃபேபிள்ஸ் கதைகள்லாம் வந்து ஒரு ஆந்தாலஜி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ரைட்டர்ஸினுடைய கதைகள்லாம் எடுத்து ஒரு தொகுப்பு மாதிரி வெளியிடுறாரு. முக்கியமாக ஹோமர், ஓவிட், பொக்காஷியோ அண்ட் சாசர் இவங்களுடைய டேல்ஸ்ல இருந்தெல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்கும்ல, அதுலேருந்து எடுத்து ஃபேபிள்ஸ் ஒன்று வெளியிடுறாரு 1699. எப்போ இறந்து போகிறாரு? 1700ல் இறந்து போகிறாரு. இதுதான் ட்ரைடனை பற்றி. அப்போ இயர்லி poetry அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஜான் ட்ரைடன் டெவலப் ஸ்லோலி அஸ் அ poet. ஏன்னா மேஜர் அவர் வந்து ட்ராமாவில் தான் ரொம்ப வருஷம் இருந்தார். ஸோ அப்புறம் என்ன ஆகுறாரு? poet-ஆ மாறுறாரு. ஃபர்ஸ்ட் போம் எப்போ எழுதுறாருன்னா 18 வயசில் எழுதுறாரு. எலிஜி ஆன் லார்ட் ஹாஸ்டிங். ஓகே, ஆனால் அவ்வளோ நல்ல குவாலிட்டியெல்லாம் இல்லை, மோசமாக தான் இருக்குது அந்த ஒர்க்கு. அண்ட் ஹெராயிக் ஸ்டான்சாஸ்
27 at the age of 27 எழுதுறாரு. அதுலேயுமே சில குட் லைன்ஸ்லாம் இருந்தாலுமே ரொம்ப க்ரூட் அண்ட் பொம்பாஸ்டிக், புரியாத பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி எழுதுறாராம். அதனால அதுவும் ஃபெயிலியர். அடுத்தது ஸ்ட்ராங் இயர்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆப்ரஹாம் கோலி. ஆப்ரஹாம் கோலி தான் இவர் மெயினாக எடுத்து எழுதுற பேஸாக வச்சுக்கிறாரு. அண்ட் இயர்லி ஒர்க் ஷோஸ் மெட்டபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். ஓகே, முதல்ல வந்து ஆப்ரஹாம் கோலி இன்ஃப்ளூயன்ஸாக வச்சுக்கிட்டதுனால அதே ஸ்டைல் தானே நமக்கும் ஃபாலோ ஆகும். அந்த மெட்டபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்லேயே எழுதுறாரு. அண்ட் ஆனஸ் மிராபிலஸ் அண்ட் க்ரோத். அப்போ ஆனஸ் மிராபிலஸ் எப்போ எழுதுறாரு? 1667. ஓகே, வார் வித் ஹாலண்ட் அண்ட் ஃபயர் ஆஃப் இங்கிலாந்து. இதான் த கிரேட் ஃபயர் அப்படிம்பாங்க, இங்கிலாண்டில் நடந்தது. அந்த காலகட்டத்தில் 2 விஷயத்துல மீண்டு வர்றாங்க இங்கிலாந்து வந்து. எப்படி? ஹாலண்டோட வாரும் நடக்குது, அந்த டைம்ல லண்டன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயரும் ஆகுது. இது ரெண்டையும் வந்து இங்கிலாந்து வந்து ஃபேஸ் பண்ணி மீண்டு வர்றாங்க. அதனாலதான் இதை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்றாரு, ஒரு மிராக்கிள் நடந்திருக்குல்ல, ஒரு நாடு இந்த இவ்வளோ பெரிய விஷயத்த தாண்டி வர்றாங்க மேல் எழும்பின்னு சொல்லி அதை வந்து டெடிகேட் பண்ற மாதிரி இவர் ஆனஸ் மிராபிலஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுறாரு 1667. ஸோ எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா வார் வித் ஹாலண்ட் அண்ட் ஃபயர் ஆஃப் இங்கிலாந்து. எந்த வருஷங்கிறது தெரியணும்பா, ஆனஸ் மிராபிலஸ். அடுத்தது ஃபென்டாஸ்டிக் கான்செப்ட்ஸ். இந்த ஒர்க்கில் வந்து நிறைய, ஏன்னா இவர் மெட்டாபிசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் எடுக்கிறாரு. ஸோ ஃபென்டாஸ்டிக் கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு. மெட்டாபிசிக்கல்னாலே கான்செப்ட்ஸ் தான். ஃபார் ஃபெஸ்ட் கம்பேரிசன்னு பார்த்துருக்கோம். ஸோ காட் எஸ்டிங்யூஷிங் ஃபயர் சிம்பாலிக்லி, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றி மீட் எடுத்த மாதிரிலாம் எழுதியிருக்காரு. ஸோ ஷோஸ் கிளியர் ப்ராக்ரஸ் அண்ட் மற்றபடி என்ன இருக்கும், கிளாரிட்டியோட எழுதியிருக்காரு. அண்ட் மெச்சூர் போய்ட்ரி அண்ட் கிளாசிக்கல் ஸ்டைல். ஸோ மெச்சூர் போய்ட்ரி அண்ட் கிளாசிக்கல் ஸ்டைல் என்னெல்லாம் பார்த்தோம்னா, பெஸ்ட் ஒர்க் ஃப்ரம் லாஸ்ட் 20 years ஆஃப் லைஃப். கடைசி காலகட்டம் ரொம்ப நல்ல மெச்சூர் ஸ்டேஜாக இருக்கு, நல்ல நல்ல ஒர்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ கம்ப்ளீட் பிரேக் ஃப்ரம், இதுக்கப்புறம் அவர் விட்டுட்டாரு மெட்டாபிசிக்கல் எக்ஸஸ் அண்ட் ஃபால்ஸ் டேஸ்ட் இனிமேல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒர்க் எழுதக்கூடாதுன்னு அதை அப்படியே விட்டுட்டு கிளியர் ஸ்ட்ராங் அண்ட் கண்ட்ரோல்டான ஒர்க் வந்து எழுதுறாரு. ஓகே, ஸோ கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போய்ட்ரி இங்கிலாந்து அப்படிங்கிறது இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்சலாம் அண்ட் அக்கிட்டோஃபல், தி மெடல், மேக்ஃப்ளெக்னோ, இதெல்லாம் அவருடைய பொலிட்டிக்கல் சட்டையர். ஓகே, ஸோ ரிட்டன் டியூரிங் த பாப்பிஷ் பிளாட் கான்ட்ரவர்சி. ஏன்னா இந்த பாப்பிஷ் பிளாட் வந்து நமக்கு அப்சலாம் அண்ட் அக்கிட்டோஃபல்லே இருக்கும். பாப்பிஷ் பிளாட் இவங்க வந்து இவங்களாம் முடிவு பண்ணுறாங்க, சார்ல்ஸ் II அப்புறமா அவருடைய தம்பி வரக்கூடாது. ஓகே, ஸோ இல்லீகல், அதாவது லீகல் ஹேர் தான் வரணும். இவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க, அவருக்கு இல்லீகல் அஃபேரில் பிறந்த பையன் வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளாட், ஏன்னா ரோமன் கேத்தலிசம் உள்ள வந்துடும் அப்படியெல்லாம் நிறைய பிளாட் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களா கட்டுக்கதைகளை நரேட்டிவ் செட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதுதான் பாப்பிஷ் பிளாட் கான்ட்ரவர்சிங்கிறது. அது எல்லாத்தையுமே இவர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம அப்சலாம் அண்ட் அக்கிட்டோஃபலில் வந்து டீட்டெயில்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் வந்து டிஃபென்ஸ் ஃப்ரம் மொனார்கி, அட்டாக்ஸ் அண்ட் ஆப்போனன்ட்ஸ். ஓகே, ஸோ அதில் இது ஃபுல்லாமே அப்சலாம் அண்ட் அக்கிட்டோஃபலில் வருது தான். ஷாஃப்ட்ஸ்பரி, ஷாட்வெல், இது எல்லாமே. ஸோ பவர்ஃபுல் கேரக்டர் போர்ட்ரேயல் அண்ட் சட்டேரிக்கல் டோனில் அழகாக எழுதியிருப்பார். அடுத்தது டாக்ட்ரைனல் போம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆர்கியூமெண்ட் டைப். என்னெல்லாம்? ரிலீஜியோ லைசி, த ஹிண்ட் அண்ட் தி பேந்தர், தியாலஜிக்கல் பிளஸ் ஆர்கியூமெண்டேட்டிவாக இருக்குது. ட்ரைடனுடைய லாஜிக்கல் ஸ்கில் அண்ட் ஆர்கியூமெண்டேட்டிவ் மாஸ்டரியை வந்து இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஃபேபிள்ஸ் நம்ம சொன்னோம்ல, ஹோமர், பொக்காஷியோ, சாசர் கிட்ட இருந்தெல்லாம் கதை எடுத்து எழுதினாரு. அது எப்போ எழுதுறாரு? ஃபேபிள்ஸ் 1699 பேஸ்ட் ஆன் ஹோமர், ஓவிட், பொக்காஷியோ, சாசர். அப்போ ரிட்டன் டியூரிங் ஓல்ட் ஏஜ், இல்னஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸோட இதெல்லாம் எழுதுறாரு. ஓகே, ஸோ ஸ்டோரி டெல்லிங் எபிலிட்டி இது மூலியமா நமக்கு தெரிய வருது. முக்கியமாக சாசர்ட் வந்து எந்த கதையை எடுத்திருக்காருன்னா, பாலமன் அண்ட் ஆர்சைட். ஓகே, அவரோட இந்த டெய்ல்ஸ், கேண்டர்பரி டெய்ல்ஸ் பார்க்குறோம்ல, அதில் ஒரு கதையாக இருக்கும், அதுலேருந்து எடுத்துக்கிட்டார். இந்த கதையை அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு அவரோட ஃபேபிள்ஸில். அண்ட் இவருடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, லிட்டில் இமேஜினேஷன், டீப் எமோஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இன்டென்சிட்டிலாம் குறைய இருக்கும் இவருடைய ஒர்க்கில். இதெல்லாம் ரொம்ப கம்மி. என்னது? இமேஜினேஷன் இருக்காது, டீப் எமோஷன் இருக்காது, ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டிங்கிறது இருக்காது. பட் ரேர்லி லிரிக்கல். எந்த 2 ஒர்க்கை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்துலேயுமே அவர் என்ன பண்ண மாட்டார், லிரிக் ரொம்ப யூஸ் பண்ணலை. அலெக்சாண்டர்ஸ் ஃபீஸ்ட், ஓட் ஆன் அண்ட் கிளிக்ரூ, இந்த 2 ஒர்க் மட்டும் தான் லிரிக்கல், மற்ற எல்லாமே லிரிக்கலாக எழுதலான்ட்டாங்க. ஓகே, ஸோ மெரிட்ஸ்னு எடுத்துட்டோம்னா இன்டெலெக்ட், கிளாரிட்டி அண்ட் விகராக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது ட்ரைடன் அஸ் அ சட்டேரிஸ்ட் அண்ட் ரீசனர். சட்டையர் கேட்கவே வேண்டாம், தலைவர் நல்லா வந்து சட்டேரிக்கலாக எழுதுவார். நாட் ஹைலி பொய்டிக் லைக் சாமுவேல் டெய்லர் அண்ட் ஜான் கீட்ஸ் அளவுக்கு இல்லை, பட் சட்டையர் அண்ட் ஆர்குமெண்டேட்டிவ் வேர்ஸில் சூப்பராக எழுதியிருப்பார். போயம்னு எடுத்துட்டோம்னா ஒன்றும் இல்லை இவர்கிட்ட.
ஓகே, பொயட்ரி அந்த அளவுக்கு பெஸ்ட்டாலாம் கொடுக்கல. ஆனால் சட்டையர் எடுத்துக்கிட்டோம்னா ஆர்குமெண்டேட்டிவ் வேர்ட்ஸ் அண்ட் சட்டையரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே எழுதுவார். ஸோ கிரேட்டஸ்ட் மாஸ்டர் இன் தீஸ் ஃபீல்டு. எந்த ஃபீல்டு? இந்த ஃபீல்டு. புரியுதா? அப்போ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெராயிக் கப்லெட். ஸோ ஹெராயிக் கப்லெட் இயர்லி அன்சர்டன்டி யூஸ்ட் இன் காண்டிபெட் ஸ்டான்ஸா அண்ட் கப்லெட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியிருக்காராம். அப்சலம் நெக்கிட்டோஃபல்லையும் யூஸ் பண்ணியிருக்காருங்கிறாங்க. ஸோ பர்ஃபெக்ட் யூஸ் ஆஃப் கிளாசிக்கல் கப்லெட். ட்ரைடன்னாலே ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பவரோடு எழுதுவார். சீரியஸ் இங்கிலீஷ் போய்ட்ரி அப்படிங்கிற ஃபார்ம் இது இவங்களுக்கு அப்புறம் தான் வருது. அடுத்ததான் யாரோ பார்க்குறோன்னா சாமுவேல் பட்லர். ஓகே, ஸோ ட்ரைடன் அவரோட ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்குறது சாமுவேல் பட்லர், நோன் மெயின்லி ஃபார் ஒன் மேஜர் ஒர்க் ஹியூடிபராஸ். சாமுவேல் பட்லர்னாலே அவருடைய ஒர்க்கு ஹியூடிபராஸ். எப்போ 3 பார்ட்டாக பப்ளிஷ் ஆகுது, 1663, 1664, 1678. ஹியூடிபராஸ் ரிட்டன் பை சாமுவேல் பட்லர் 3 எடிஷனாக வருது, 1663, 1664, 1678. அப்போ நேச்சர் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஹியூடிபராஸ் என்ன? பியூரிட்டன்ஸை அப்படி கிண்டல் பண்ணி எழுதியிருக்காங்க. சட்டையர் ஆன் கிண்டல்னா என்னது? கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்றது. ஸோ சட்டையர் ஆன் பியூரிட்டன்ஸ் மேட்ச் த டேஸ்ட் ஆஃப் ரெஸ்டரேஷன் சொசைட்டி. ஓகே, அப்போ பியூரிட்டானிசம்க்கு எதிராக என்னென்ன ரியாக்ஷன் இருந்ததுன்னு இவங்க வந்து தெரியப்படுத்துறாங்க. இதோட மெயின் மாடல் என்னன்னா டான் குவிசாட் அப்படிங்கிறது பார்க்கணும்ல. ஸோ இந்த ஹியூடிபராஸ் கிட்டத்தட்ட டான் குவிசாட் நம்ம ஸ்கூல் புக்கில் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும், 7th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி புக்கில் டான் குவிசாட்டோடது இருக்கும். அப்போ அவன் எப்படி வந்து அந்த விண்ட் மில் சீன்லாம் ரொம்ப ஃபேமஸில், அது மாதிரி அந்த இதுதான். ஸோ அப்போ அட்வென்ச்சர் ஆஃப் அ நைட் அண்ட் ஸ்கொயரை வச்சு அந்த கதை மாதிரி, ஓகே, அதை மாடலாக வச்சுட்டு இவரும் ஹியூடிபராஸ் எழுதுறாரு. அப்போ காமிக் மிஸ் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் லவ் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் த நைட். இவன் என்னென்னலாம் கோமாளித்தனம் பண்ணுறானோ கூட உள்ளவன் அதை இது பார்த்துட்டே வர்றான்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஓகே, ஸோ மேஜர் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் வர்றா? 2 central figures represent types of Puritans. இந்த பியூரிட்டன்ஸ்க்கு வேலையே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க நுழைச்சு அடி வாங்குவானுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த ஒர்க்கில் வந்து நம்மளை வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அப்போ 2 கேரக்டர்ஸ், சர் ஹியூடிபராஸ், இன்னொன்று ரால்ஃபோ. இதுதான் ஹியூடிபராஸில் வரக்கூடிய 2 முக்கியமான கதாபாத்திரம். சர் ஹியூடிபராஸ் யாரு? ஒரு பிரசிபிட்டேரியன்னா ப்ரீஸ்ட் மாதிரி, அண்ட் சின்சியர் பட் ஹிப்போக்ரிட்டிக்கல் இன் ப்ராக்டிஸ் மிலிட்ரி என்தூசியஸ்ட். எங்கேயாவது போய் இவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, சம்மனே இல்லாமல் ஏன் ஆஜராகிறான்னு கேட்போம்ல, அதே மாதிரி போய் ஆஜராகி அடி வாங்கும். ரால்ஃபோ யார்? இவருடைய சர்வன்ட். அவர்கிட்ட சும்மா ஃபேக்காக செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய ஒரு சர்வன்ட். அவனுடைய பர்சனல் கெயினுக்காக அவர்கிட்ட வந்து வேலை பார்க்குறான் அப்படி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ பிகின்ஸ் வித் அட்டெம்ப்ட் டு ஸ்டாப் பேர் பைட்டிங். ஸோ பேர் பைட்டிங்னா என்ன? க்ரௌடுக்கிட்ட போய் அடி வாங்குறது. So conflict with the crowd, but both are defeated and put in stocks. ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் நாங்கள் சமாதானப்படுத்துகிறோம்னு உள்ள போய் 2 அடிவாங்க. அண்ட் திஸ் எபிசோட் மோஸ்ட் காமிக் அண்ட் என்டர்டெய்னிங்காக இருக்கும், இந்த அட்டெம்ப்ட் டு ஸ்டாப் பேர் வெயிட்டிங் அப்படிங்கிற இந்த இது மட்டும். ஓகே, அடுத்ததாக ஸ்டைல் அண்ட் லிட்ரரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விட் அண்ட் லைவ்லினஸோடு எழுதியிருந்தாரு. டாக்ரியல் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்காரு, டபுள் ரைம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் சாமுவேல் பட்லர். அடுத்தா பார்க்குறது ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்னு இதில் எடுத்துக்கிட்டோம்னா ஹைலி பாப்புலர் இன் இட்ஸ் டைம். ஏன்னா பியூரிட்டன்ஸை கிண்டல் பண்ணுறாரு, அதனால சார்ல்ஸ் II இதுக்கு பயங்கர சப்போர்ட் ஹியூடிபராஸ்க்கு. ஸோ நாட் ஃபுல்லி ரிலேபிள் டிபிக்ஷன் ஆஃப் பியூரிட்டானிசம், ஒரு கேரிகேச்சர் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது. எக்ஸ்ட்ரீம் ஹிப்போக்ரஸி அதுதான். அடுத்தது ரைஸ் ஆஃப் மாடர்ன் ப்ரோஸ். ட்ரைடனோட பீரியடில் மாடர்ன் ப்ரோஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுன்னா, இந்த பீரியட்னால ப்ரொசாயிக் அப்படின்னு தானே பார்த்தோம். அப்போ எந்த அளவுக்கு ப்ரோஸ் வந்து டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோன்னா பர்த் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் ப்ரோஸ். ஏஜ் ஆஃப் ட்ரைடன்னாலே மாடர்ன் இங்கிலீஷ் ப்ரோஸுக்கு ஒரு பர்த் டைம்னு சொல்கிறாங்க. அப்போ மேத்யூ அர்னால்டே இதை வந்து சொல்லியிருக்காரு. ரெஸ்டரேஷன் ப்ரோஸ் எப்படி இருக்கும்? கிளியர், பிளெயின் அண்ட் ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு பின்னால் வந்து மேத்யூ அர்னால்டு சொல்லியிருக்காரு. அப்போ பிரேக் ஃப்ரம் இயர்லியர் காம்ப்ளெக்ஸ் ஸ்டைல், மாடர்ன் ப்ரோஸ் ரைட்டிங்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிட்ரரி டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் ஏஜ்னு இதை தான் சொல்கிறாங்க. அப்போ கம்பேர் பண்ணுறாங்க ஓல்டு ப்ரோஸ் ரைட்டர்ஸ் யாரெல்லாம்? ஜான் மில்டன், ரிச்சர்ட் ஹூக்கர், எட்வர்ட் ஹைட், ஏர்ல் ஆஃப், அவர் யாருன்னா ஒரு ஏர்லாக இருக்கிறாரு, ஏர்ல் ஆஃப் கிளாரண்டன் அண்ட் ஜெரேமி டெய்லர். இவங்க எல்லாம் இயர்லி ப்ரோஸ் ரைட்டர்ஸ். யாரெல்லாம் ஓல்டு ப்ரோஸ் ரைட்டர்ஸ்னு பார்க்கணும். ஓகே, ஜான் மில்டன், ரிச்சர்ட் ஹூக்கர், வெயிட் மேம்,
என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. யூஸ் பென் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, ஸோ ஜான் மில்டன், ரிச்சர்ட் ஹூக்கர், எட்வர்ட் ஹைட் அண்ட் ஜெரேமி டெய்லர்லாம் ஓல்டு ப்ரோஸ் ரைட்டர்ஸ். அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாங் அண்ட் காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸாக இருக்கும் அவங்களுடைய ப்ரோஸ் பீஸ் எல்லாமே. அடுத்து ஹெவி யூஸ் ஆஃப் பேரண்டசிஸ், லாட்டின் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கும். பட் நியூ ப்ரோஸ் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் இந்த ஏஜில் வர்றாங்கன்னா, ஜான் ட்ரைடன், டேனியல் டிஃபோ அண்ட் ஜோசப் அடிசன், இவங்கெல்லாம் இப்போ வரக்கூடிய ரைட்டர்ஸ். அப்போ நியூ ப்ரோஸ் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துட்டோம்னா, ஷார்ட் சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கும், கிளியர் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும், யாருக்கு வேணாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, வெயிட் மேம், your hand சைடில் ஸோ நியூ ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஜான் ட்ரைடன், டேனியல் டிஃபோ அண்ட் ஜோசப் எடிசன். அப்போ இவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஷார்ட் சிம்பிள் சென்டென்ஸாக, கிளியர் ஸ்ட்ரக்சராக, எல்லாருக்கும் புரிகிற வகையில் எழுதுறாங்க. அடுத்ததாக ஃபீச்சர் ஆஃப் மாடர்ன் ப்ரோஸ். மாடர்ன் ப்ரோஸில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா, முதல்ல பார்த்ததான் சிம்பிள் சென்டென்ஸ் இருக்கும், இந்த பேரண்டசிஸ் அப்படிங்கிறது இருக்காது, லாட்டின் ஸ்டைல் இன்வர்ஷன்ஸ் உள்ள மாற்றி மாற்றி எழுதுறது, இது எதையுமே என்ன பண்ண மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. வித் கிளாரிட்டி, டிரெக்ட்னஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் ரீட் அண்ட் ரைட் அப்படிங்கிறது தான் எங்களுடைய டெக்னிக். ஸோ இதுதான் நியூ ப்ரோஸ் ரைட்டர், அதாவது மாடர்ன் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. க்ரோத் ஆஃப் காமன் சென்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் ரெண்டும் கலந்துருக்கும். கிளாரிட்டி அண்ட் ப்ரிசிஷனோட இந்த ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரைஸ் ஆஃப் ஜென்ரல் டைவர்ஸ் ஆடியன்ஸ், எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி எழுதுறாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் புரியும். அடுத்தது ரோல் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் சொசைட்டி. என்னென்ன ஜேர்னல்ஸ்லாம் வருது? இப்போ பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் ஜேர்னலில் போடுறாங்க. ஸோ க்ரோத் ஆஃப் ஜேர்னலிசம், நியூஸ் பேப்பர், பேம்ப்ளெட்ஸ் இதெல்லாம் அதிகமாக வருது. அப்போ எமர்ஜென்ஸ் ஆஃப் ஜென்ரல் ரீடர் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் ரைட்டர், ரெண்டு பேர் கொடுக்குறாங்க, எழுதுறாங்க, ஒருத்தவங்க வாசிக்கிறாங்க. அப்போ இப்படி டெவலப் ஆகுது. ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த கான்செப்ட் இவங்களுக்கு இந்த மாதிரி பேம்ப்ளெட்டு இதெல்லாம் கான்செப்ட் எங்கேருந்து வருது? ஃப்ரான்ஸ். ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ கிளாரிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் குட் டேஸ்டோட கொடுப்பாங்க. ப்ரொவைட் ஐடியல் மாடல் ஃபார் இங்கிலீஷ் ரைட்டர். ஓகே, ஸோ நேச்சர் ஆஃப் ட்ரைடன் ப்ரோஸ் ஒர்க் என்னெல்லாம்? ட்ரைடனுடைய ஒர்க் எஸ்ஸே அண்ட் ப்ரொஃபேசர்ஸ். அடுத்ததாக போய்ட்ரி அண்ட் ட்ராமா இருக்கும். மச் ரைட்டிங் வாஸ் ஹேக் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஹேக் ஒர்க்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரைஸ் ஆஃப் மாடர்ன் கிரிட்டிசிசம், இதுவும் இந்த ஏஜில் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ நேச்சர் ஆஃப் கிரிட்டிக்கல் அப்ரோச், இன்டலெக்சுவல் ஓவர் இமேஜினேஷன், அனலைசஸ் ஓவர் கிரியேட்டிவிட்டி, இதுதான் இந்த ஏஜை பற்றி நம்ம பார்க்கணும்னா பார்க்கலாம். மேஜர் லிட்ரரி டாபிக்ஸ் எல்லாம் ட்ராமா, எபிக் அண்ட் ஹெராயிக் போய்ட்ரி, ஆர்ட் அண்ட் நேச்சர் இதெல்லாம் இருக்கும். அண்ட் ட்ராமாட்டிக், எஸ்ஏ ஆஃப் ட்ராமாட்டிக் பைசி ட்ரைடனோட முக்கியமான ஒர்க்கு. எஸ்ஏ ஆஃப் ட்ராமாட்டிக் பைசியில் அவர் ஒரு 4 பேரை மெயினாக வச்சு பேசியிருப்பார். இதை கிரிட்டிசிசம்ல இதுதான் மெயினாக பார்ப்போம். அப்போ டீல்ஸ் வித் கம்பேரிசன் ஆஃப் கிளாசிக்கல் ட்ராமா, ஃப்ரெஞ்ச் நியோ கிளாசிக்கல் ட்ராமா, இங்கிலீஷ் ரொமான்டிக் ட்ராமா, இது எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. ஓகே, ஏன்ஷியன் சப்போர்ட்டர்ஸ், மாடர்ன் சப்போர்ட்டர்ஸ், இந்த 4 பேர் நேம் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ 4 பேர் எஸ்ஏ ஆன் ட்ராமாட்டிக் பைஸில் 4 கேரக்டர்ஸை வச்சு அவங்களுக்குள்ள டைலாக் ஃபார்மேட்டில் தான் எழுதியிருப்பார். ஸோ யூஸ் ரைம் இன்ஸ்டெட் ஆஃப் பிளாங்க் வேர்ட்ஸ். அவர் மெயினாக கடைசியாக முடிக்கும் போது அதுதான் சொல்லியிருப்பார். நீங்கள் எது யூஸ் பண்ணுங்கள், ரைம் யூஸ் பண்ணி எழுதுங்க, ட்ராஜடியில் பிளாங்க் வேர்ட்ஸில் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் சப்போர்ட்ஸ் இங்கிலீஷ் ட்ராமா ஓவர் ஃப்ரெஞ்ச் கிரிட்டிசிசம்.
ஏன்னா ஃப்ரெஞ்ச் ட்ராமா தான் பெஸ்ட்டு, அவங்க தான் வந்து இந்த 3 யூனிட்டிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் இவர் இங்கிலீஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஓகே, வெரி குட். கிரைட்ஸ், யூஜினியஸ், லிசிடஸ் அண்ட் நியாண்டர். ஓகே, ஸோ யார் யார் பேர்? அடுத்த கொஸ்டின். ஒருத்தருக்கும் ரியல் லைஃப்பில் ஒரு கேரக்டர் நேம் வச்சுருப்பாங்க, அது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் ட்ரைடன் கிரிட்டிசம் என்னென்னலாம் இருக்கும்னா, டீட்டெயில்டு அக்யூரஸியோடலாம் இவர் கிரிட்டிசிசம் எழுதுறதில்ல. அப்பப்போ இவரே கொஞ்சம் ஒப்பீனியன் இவரே சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பார். அப்போ ஒர்க்கும் அதே மாதிரி தானே இருக்கும். ஸோ இன்கன்சிஸ்டன்ட், சேஞ்சபிள் ஒப்பீனியன்ஸ் இவர்கிட்ட வந்து இருக்கும். இப்போ ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா குட் சென்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் ஜட்மெண்ட்டோடு எழுதுவார். இன்சைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கும், கிளாரிட்டியோடு இருக்கும். இன்ட்ரடக்ஷன் டு நெக்ஸ்ட் வந்து ஜான் பன்யன். ஸோ சாமுவேல் பட்லர் முடிச்சாச்சு, ட்ரைடனோட ஃபுல் ஒர்க்கையும் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்குறது யார்? ஜான் பன்யன். ஸோ செகண்ட் கிரேட் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் ட்ரைடன் ஏஜ் ஜான் பன்யன். 1628 பிறக்கிறாரு, எல்ஸ்டோ பெட்ஃபோர்ட் ஷயரில். சன் ஆஃப் அ டிங்கர். ஓகே, ஸோ ஒரு ப்ரொஃபஷன். அண்ட் சிவில் வாரில் வந்து சண்டை போடுறாங்க. என்ன ஆகுது? ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கு மாறுறாரு. பிகன் ப்ரீச்சிங் இன் 1655. ப்ரீச்சாக மாறுறாரு. அண்ட் அரெஸ்டட் ஃபார் இல்லீகல் ரிலீஜியஸ் மீட்டிங். இவராக கண்டக்ட் பண்ணுறதுனால, மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால இவர் என்ன பண்ணுறாங்க? அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் பெட்ஃபோர்ட் ஜெயிலில் 12 வருஷம் இருக்கார். இம்ப்ரிசன்ட் இன் பெட்ஃபோர்ட் ஜெயில் ஃபார் 12 years. அண்ட் டியூரிங் இம்ப்ரிசன்மெண்ட் இவர் என்ன எழுதுறாருன்னா கிரேஸ் அபவுண்டிங் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதுறாரு. அடுத்ததான் செகண்ட் இம்ப்ரிசன்மெண்ட். அடுத்து போகிற 1675ல் அதில் பில்கிரிம் ப்ராக்ரஸ். நமக்கு ஜான் பனியன்னாலே பில்கிரிம் ப்ராக்ரஸ் தானே. ஸோ அதை எழுதுறாரு. இப்போ லேட்டர் லைஃப் என்ன ஆகுது? லைசன்ஸ் ப்ரீச்சராக மாறுறாரு. அண்ட் மினிஸ்டர் ஆஃப் பேப்டிஸ்ட் காங்கிரிகேஷன் பெட்ஃபோர்ட் ஷயரில் ஒரு பாப்புலர் ப்ரீச்சர் லண்டனில் மாறி எப்போ இறக்குறாரு? 1688 லண்டனுக்கு போகும்போது இறந்து போயிடுறாரு. ஓகே, ஸோ எங்கே இப்போ பரியல் நடக்குதுன்னா பர்ன்ஹில் ஃபீல்ட் ஆஃப் டேனியல் டிஃபோ அண்ட் ஐசக் வாட், அங்கே தான் இது பண்ணாங்க. இவருடைய 4 மேஜர் ஒர்க்னா கிரேஸ் அபவுண்டிங், தி பில்கிரிம் ப்ராக்ரஸ், த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன், தி ஹோலி வார். இது எல்லாமே யாருடைய ஒர்க்கு? ஜான் பன்யனோட ஒர்க்கு. பில்கிரிம் ப்ராக்ரஸ் மொத்தம் எத்தனை பார்ட்டாக பார்ப்போம், அதை ஆன்சர் பண்ணுங்க. அடுத்தது லிட்ரரி இம்பார்ட்டன்ட், எக்ஸ்ட்ராடினரி இமேஜினேஷனோட எழுதியிருப்பார். நீங்கள் பில்கிரிம் ப்ராக்ரஸ்லாம் பிஜியில் நம்ம கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒர்க்கு, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ எப்படி வந்து நம்ம கடவுளை போய் ரீச் பண்ணுவோம், அந்த செலஸ்டியல் சிட்டிக்குள்ளே நம்ம எப்படி உள்ளே நுழைவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். வெரி குட். 2 பார்ட். ஓகே, 2 பார்ட். அதில் அந்த முக்கியமான கேரக்டர் பேர் என்ன பேர் இருக்கும்? கிறிஸ்டியன் அப்படின்னு இருக்கும். இந்த கிறிஸ்டியன் அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். இந்த மாதிரி எனக்கு ஒரு அழைப்பு வந்துருச்சு, நான் அதை என்ன பண்ணுவேன், நான் அதை நோக்கி போகிறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபு குழந்தைங்களாம் விட்டுட்டு ஒரு பேக்கையும் தூக்கி போட்டுட்டு போகிறப்ப என்னெல்லாம் நடக்குது. இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் என்னெல்லாம் பார்ப்போம். ஓகே, க்ரீடு, வேறு என்னெல்லாம் இருக்குது நம்மளுக்கு, இந்த மாதிரி நிறைய இக்னரண்ட்டு, இது எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு அவன் அப்படியே அதெல்லாம் கடந்து தான் நாம் கடவுளை போய் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறது தான். யா, வெரி குட். ஃபெய்த், ஹெல்ப், இதெல்லாமே கேரக்டர்ஸாக வரும். கிளாஸ் உண்டு. ஸோ நிறைய வந்து வேனிட்டி ஃபேர் இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிப்ஷன் அதில் வந்து இருக்கும். அடுத்தது சக்ஸஸ்ஃபுல். இது வந்து ஒரு என்ன ஒர்க்குன்னு சொல்கிறாங்கன்னா பில்கிரிம் ப்ராக்ரஸை சக்ஸஸ்ஃபுல் லாங் ப்ரோஸ் அலிகரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல் லாங் ப்ரோஸ் அலிகரின்னு சொல்கிறாங்க. இதோட யூனிக் குவாலிட்டி என்னென்னா நிறைய கம்பைன் பண்ணி எழுதியிருப்பார். சிம்பிளிசம் அண்ட் ரியல் ஹியூமன் ஸ்டோரியை கம்பைன் பண்ணி எழுதியிருப்பார். ஸோ கண்டினியூஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட்டாக இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே எழுதியிருப்பார். ரைட்டிங் ஸ்டைல் சிம்பிள் எட் விவிடாக இருக்கும், கிளாரிட்டியோடு எழுதியிருப்பார். இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை பைபிள், அதுதான். ஸோ பன்யன் வெர்சஸ் மில்டன். பன்யன் எப்படின்னா 2 பேருமே பியூரிட்டன்ஸ் தான்.
ஓகே, ஸோ போத் பன்யன் அண்ட் ஜான் மில்டன் ரெண்டு பேருமே பியூரிட்டன்ஸ் தான். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஜான் மில்டனுடைய ஒர்க்கில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிளாசிக்கல் லேர்னிங் ப்ளஸ் ரெனேசன்ஸ் தாட் பியூரிட்டன் ஸ்பிரிட்டோடு எழுதியிருப்பாரு. பன்யன் அப்படின்னா பியூர்லி ப்ராடக்ட் ஆஃப் பியூரிட்டன்ஸ். இங்கே எந்த விதமான காம்பினேஷனும் இருக்காது. ஏன்னா அவருக்கு நம்ம முதல்ல பார்த்துட்டோம் ஏஜ் ஆஃப் மில்டன் படிக்கும்போது ரெனேசன்ஸ் ஸ்பிரிட்டோடு எழுதுவாருன்னு பார்த்தோமா. இவர் அப்படிலாம் இல்லை, பியூர் ப்ராடக்ட் ஆஃப் பியூரிட்டானிசம். ஸ்ட்ரிக்ட் வேல்யூனா வேல்யூ தான், ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். அதில் எந்த விதமான காம்பினேஷனும் காம்ப்ரமைஸோ கிடையாது. அப்படி உள்ளவர் தான் இவர். ஸோ கிரேட்டஸ்ட் பியூரிட்டன் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரடைஸ் லாஸ்ட்டை கூட சொல்ல முடியாது, பில்கிரிம் ப்ராக்ரஸை சொல்லலாம்னு யார் சொல்கிறான்? ஹட்சன் வந்து நமக்கு இங்கே கன்க்ளூட் பண்ணுறாரு. கிரேட்டஸ்ட் பியூரிட்டன் ஒர்க் த பில்கிரிம் ப்ராக்ரஸ் ஈவன் ஓவர் பேரடைஸ் லாஸ்ட். அடுத்ததான் நாவல். பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது நாட் அ ஃபுல் நாவல், பிகாஸ் இது வந்து நாவல் நம்ம எடுத்துக்க முடியாது. இட்ஸ் அலிகரிக்கல் அண்ட் டைடாக்டிக் பர்பஸாக இருக்குது. டீச் பண்ணுற துணியில் இருக்குது, ஏதாவது ஒன்று நம்ம வந்து போதிக்கணும், அப்படிதான் நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கணும்னு. பட் ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன், கேரக்டர்ஸ், டயலாக், ட்ராமாட்டிக் பவராக இருக்குது. ஸோ இதுதான் ஃபோர் ரன்னர் ஆஃப் தி நாவல் அப்படின்னு சொல்லிட்டு பில்கிரிம் ப்ராக்ரஸை சொல்கிறாங்க. எது வந்து ஃபோர் ரன்னர் ஆஃப் தி நாவல்னு கேட்பாங்க? பில்கிரிம் ப்ராக்ரஸ். அடுத்தது அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் ரைடனுக்கு அப்புறமா சர் வில்லியம் டெம்பிள், ஜான் டிலாட்சன், ஜான் லாக், ஜான் ஏப்லின் அண்ட் சாமுவேல் பெப்பீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சர் வில்லியம் டெம்பிள் எஸ்ஐஸ் அண்ட் லெட்டர்ஸ் எழுதுறாரு. பிளெயின் அண்ட் பாலிஷ்டு ஸ்டைலாக இருக்கும். ஜொனாதன் ஷிஃப்டோட அசோசியேட் ஆகி இருக்கிறாரு. அடுத்ததாக ஜான் டிலோட்சன். ஓகே, ஸோ டிலோட்சன் அவர் வந்து ரிலீஜியஸ் ப்ரீச்சிங் ஸ்டைலில் எழுதியிருப்பாரு. கிளியர் ப்ரோஸ் அண்ட் சர்மன் ஃபார்மேட்டில் இருக்கும், சர்மன்ஸ். ஓகே, ஸோ ப்ரீச் பண்ணுற மாதிரி. அடுத்ததாக ஜான் லாக் ஒரு ஃபிலோசாபிக்கல் ப்ரோஸ் எழுதக்கூடியவர். ஃபிலோசாஃபி அண்ட் ரீசனிங் அதை மெயின் பண்ணி எழுதியிருப்பாரு. இவருடைய மேஜர் ஒர்க் இதெல்லாம். யாரோடது? ஜான் லாக்கோடைய மேஜர் ஒர்க் என்னெல்லாம்? எஸ்ஏ ஆன் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரீட்டைஸ் ஆன் கவர்மெண்ட், தாட்ஸ் ஆன் எஜுகேஷன், இது எல்லாமே தான் வரும். அண்ட் அப்ட்ராக்ட் தாட் அண்ட் டிஸ்கஷன் ரெண்டுமே இவருக்கு வந்து ப்ரோஸ் வந்து அப்படி கம்பைன் பண்ணி எழுதுறாரு. அடுத்தது ஜான் ஏவ்லைன். ஸோ ஜான் ஏவ்லைன் வந்து டைரி எழுதுறாரு அதிகமாக. ஸோ ரெக்கார்ட் த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எழுதுனது இவர் தான். ஓகே, நமக்கு அனந்தரங்கர் மாதிரி. அடுத்து ராயலிஸ்ட் வியூ பாயிண்ட்ல வந்து இவருடைய பெர்ஸ்பெக்டிவ் ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து சாமுவேல் பெப்பீஸ். இவர் வந்து எழுதுனது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணார். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் மட்டும். சாமுவேல் பெப்பீஸ் இருக்கார்ல, இவர் தான் அனந்தரங்கர். இவர் ஒரு நாள் விடாமல் எல்லாத்தையும் எழுதினாரு. 11th புக்கில் தமிழ் புக்கில் படிப்போம்ல, அதே தான். ஸோ சாமுவேல் பெப்பீஸ் ரோட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் டைரிஸ். எப்போ இருந்து 10 வருஷம் 1660 1669 வரைக்கும் நியர்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 10 வருஷம் கணக்கு. என்ன பண்ணுறாரு? இன்க்ளூட்ஸ் மேஜர் இவெண்ட்ஸ், ரெஸ்டரேஷன், கிரேட் பிளேக்கு, கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி எழுதுறாரு. விவிட் பிக்சர் ஆஃப் எவ்ரிடே லைஃப் கொடுத்தது யார் தான்? ஜான் சாமுவேல் பெப்பிஸ். ஓகே, அப்போ சொசைட்டி, ஹேபிட்ஸ், ஃபேஷன்ஸ் இது எல்லாம் இருக்கும். ஸ்ட்ரீட்டு, காஃபி ஹவுஸில் நடந்த காசிப்ஸு, இது அவர் வந்து இதை பப்ளிஷ் பண்ணணும்லாம் நினைக்கல. பட் என்ன பண்ணியிருக்காரு? எழுதியிருக்காரு, லேட்டராக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ பர்சனல் லைஃப், ட்ரபிள், ஜெலசிஸ், சக்ஸஸ், ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. ஸோ ரிட்டன் ஃபார் ஹிம்செல்ஃப், நாட் ஃபார் பப்ளிகேஷன். இது முக்கியமாக தெரியணும் சாமுவேல் பெப்பிஸோடது. அண்ட் ஷார்ட் ஹேண்ட் டெக்னிக்கில் அதாவது டீகோட் பின்னாடி தான் டீகோட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஹேண்ட் டெக்னிக்லாம் ஏன்னா அவருக்கு மட்டும் தான் புரியணும். ஏன்னா காசிப்ஸ்லாம் எழுதியிருக்காரு காஃபி ஹவுசஸில் நடக்கிறது. அப்போ அது வெளியே தெரிஞ்சால் இவருக்கு பிரச்சனை ஆகிரும்னு அது எல்லாத்தையுமே ஷார்ட் ஹேண்ட் அந்த டெக்னிக்கில் தான் எழுதியிருக்காரு. பின்னாடி தான் அதை டீகோட் பண்ணி இதெல்லாம் அவர் எழுதியிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஹானஸ்ட் ப்ரைவேட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இது எல்லாம் இருக்கும். செல்ஃப் ரிவலேஷன் ஆஃப் கேரக்டர் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்டெய்னிங் டைரிஸ் இன் லிட்ரேச்சர்னு பார்த்தோம்னா இந்த டைரி தான். அண்ட் ரெஸ்டரேஷன் ட்ராமா எப்படி இருக்கும்? கரப்ட் அண்ட் ஃபேஷனபிள் சொசைட்டியை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும் ட்ராமா. தியேட்டர் எப்படி இருக்கு? ப்ராடக்ட் ஆஃப் எலைட், அப்பர் கிளாஸ்க்கு மட்டுமானது தியேட்டர்னு மாறிடுச்சு. ஸோ சீரியஸ் ஆர்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு ப்ளஸ் ப்ளஷர் ஸ்பீக்கிங்காக மாறிடுச்சு. ட்ரைடன் ஏஜ்னாலே அதுதான். அண்ட் ஓவரால் லிட்ரேச்சர் ஷோஸ் மாரல் டெக்ளைன் ஆஃப் சொசைட்டி, இதுதான். அண்ட் காமெடி ஆஃப் ரெஸ்டரேஷன், காமெடி மோசமாக இருக்கும் இதில். அப்போ மேஜர் ரைட்டர்ஸ்னு பார்த்தா வில்லியம் வைச்சர்லி அண்ட் வில்லியம் காங்கிரிவ், ஜான் வான்ப்ரோ அண்ட் ஜார்ஜ் ஃப்ராங்க்வர். அப்போ இவங்களாம் தான் மேஜர் காமெடி ரைட்டர்ஸ். வித் ஹியூமர் அண்ட் லைவ்லினஸாக இருக்கும். கிளவர் அண்ட் என்டர்டெய்னிங் டயலாக், ஓப்பன் இன்டீசென்சியாக இருக்கும், ரொம்ப வல்கராக இருக்கும். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காமெடி ஒர்க்ஸ் எல்லாம் அப்படி தான் வந்திருக்கு. லேக் ஆஃப் மாரல் ரெஸ்ட்ரென்ட். அப்போ இதை யார் பயங்கரமாக அட்டாக் பண்ணி எழுதினான்னா ஸ்ட்ராங்லி அட்டாக் பை ஜெரேமி காலியர்.
அவர் சொல்கிறாரு இப்படிலாம் எழுதுறீங்களாடான்னு. ஸோ ஜெரேமி காலியர் எழுதுறாரு. அவருடைய ஒர்க் என்ன ஒர்க்குனா இதை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா ஷார்ட் வியூ ஆஃப் த ப்ரொஃபானஸ் அண்ட் இம்மாராலிட்டி ஆஃப் த இங்கிலீஷ் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒர்க்கில் இந்த ரெஸ்டரேஷன் காமெடியை தான் அப்படி அதாவது மோசமான ரெஸ்டரேஷன் காமெடியை இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இவர் மோசமாக சித்தரிக்கலை, ஆல்ரெடி இருந்த மோசமான விஷயத்தை இவர் வந்து எடுத்து காட்டுறாரு. யாரு? ஜெரேமி காலியர். ஷார்ட் வியூ ஆஃப் தி ப்ரொஃபனஸ் அண்ட் இம்மாரலிட்டி ஆஃப் தி இங்கிலீஷ் ஸ்டேஜ் அப்படின்னு. அண்ட் இட்ஸ் கிரியேட்டட் அ பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் லெட் டு மாரல் ரிஃபார்ம் இன் ட்ராமா. இப்படி எழுதினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அறிவு வரும், சரி இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நம்ம திருந்தி இருக்கணும்னு அது வருது. அண்ட் ரெஸ்டரேஷன் ட்ராஜடி அண்ட் ஹெராயிக் ட்ராமா எப்படி இருக்குன்னா ரெஸ்டரேஷன் ட்ராஜடி வந்து ஆர்டிஃபிஷியல் அண்ட் ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக இருக்குது. ஹெராயிக் ட்ராமா ஃபேமஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ தீம்ஸ் லவ், ஆனர், கரேஜ் இதை பேஸ் பண்ணியிருக்கும். பம்பாஸ்டிக் அண்ட் ரெட்டரிக்கல் லாங்குவேஜாக இருக்கும். டயலாக் வந்து ரைமில் எழுதுவாங்க, நாட் பிளாங்க் வேர்ட்ஸ். ஏன்னா ட்ரைடன் சொல்கிறதே அதுதானே, நீங்கள் எதில் எழுதுங்க, ரைமில் எழுதுங்க ட்ராஜடியை, பிளாங்க் வேர்ட்ஸில் எழுதணும். ஏன்னா அது வந்து ஒரு ஹைட்டண்ட் லாங்குவேஜில் தான் எழுதணும். ஒரு எலவேட்டட் ஒர்க்கை நீங்கள் ஹைட்டண்ட் லாங்குவேஜில் எழுதுங்க, தப்பு இல்லைன்னு சொல்லியிருப்பார். அதான். ஸோ ட்ரைடன் அண்ட் ஹெராயிக் ட்ராமா சீஃப் ப்ராக்டிஷனர் ஜான் ட்ரைடன் தான். அப்போ மேஜர் ஒர்க் என்ன? டைரனிக் லவ், த கான்க்வெஸ்ட் ஆஃப் கிரனாடா அப்படிங்கிற 2 ஒர்க் எழுதுறாரு. அவருடைய ஹெராயிக் ட்ராமா ட்ரைடனோடதுன்னா இதுதான். ஸோ ரைம் அண்ட் ட்ராமா இதில் தான் யூஸ் பண்ணுறாரு. அடுத்து டெக்லைன் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ராஜடி. ஹெராயிக் ட்ராமா ரொம்ப நாளைக்கு வந்து பாப்புலர் ஆகலை, லாங் லாஸ்டிங்கெல்லாம் இல்லை. ஓகே, அண்டு கிளாசிக்கல் மாடல் வந்து திருப்பி வருது. த மார்னிங் பிரைட் பை வில்லியம் காங்க்ரு. த மார்னிங் பிரைட் பை வில்லியம் காங்க்ரு. லேட்டர் வந்து ஷேக்ஸ்பியரன் மாடல் பிளாங்க் வேர்ட்ஸ்ல எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ட்ரைடனே மாறிறாரு, ஆல் ஃபார் லவ். ஓகே, ஸோ ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா பார்த்து இவர் அப்படியே எழுதுறாரு, அந்த டெக்னிக்ல பிளாங்க் வேர்ட்ஸ்ல எழுதுறது. அடுத்து அதர் ட்ராஜிக் ரைட்டர்ஸ்னா நாத்னியல் லீ அண்ட் தாமஸ் ஆட்வே. நாத்னியல் லீயோடது வந்து ரைம் அண்ட் பிளாங்க் வேர்ட்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருப்பாரு. தாமஸ் ஆட்வேயோட முக்கியமான ஒர்க்னா தி ஆர்ஃபன் வெனிஸ் ப்ரிசர்வ்டு அப்படிங்கிற ஒர்க். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ராமாங்கிறது இந்த பீரியட் எப்படி இருந்தது, லாஸ்டிங் லிட்ரரி வேல்யூ. இன்றைக்கும் ஷேக்ஸ்பியரோட ட்ராமாவை இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். ட்ரைடனோட ட்ராமா கேட்டால் தெரிய மாட்டேங்குதுல்ல, இதுதான் பிரச்சனை. இப்போ ஹெராயிக் ட்ராமாங்கிற பேர் வழியில் எழுதுறேன்னு அது லாங் லாஸ்டிங்காக இல்லை. அண்ட் காமெடிங்கிறது ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, பட் இம்மாரலாக இருக்குது. அண்ட் ட்ராஜடி கிராண்ட் பட் அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது, எக்ஸாஜரேஷன் பார்த்தோமா. இதுதான் தீஸ் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ராமா ட்ரைடன் ஏஜில். ஸோ சோஷியல் கரப்ஷன் அண்ட் இன்டெலெக்சுவல் ஆர்டிஃபிஷியாலிட்டி ஆஃப் த ஏஜ்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஏஜில் வேறு என்னென்னலாம் முக்கியமான ஈவெண்ட்டோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, ஸோ என்னென்ன டைம் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ தான் ஏஜ் ஆஃப் ட்ரைடன் முடிச்சிட்டோம்.